கிருஷ்ணகிரியில் இன்று நடைபெற்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் தொடர்ந்து 4வது முறையாக வெற்றி பெற்ற வழக்கறிஞர் கோவிந்தராஜுலு வரலாற்று சாதனை. கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவராக தொடர்ந்து 4வது முறையாக வழக்கறிஞர் கோவிந்தராஜுலு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பார் அசோசியேஷன் தேர்தல் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் சங்க அறையில் நடைபெற்றது. இதில் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு மொத்தம் 9 பேர் போட்டியிட்டனர். தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை நடைபெற்றது. 483 வாக்காளர்களை கொண்ட இந்த தேர்தலில் மொத்தம் 454 வாக்குகள் பதிவாகியன. இதனைத் தொடர்ந்து பதிவான வாக்குகள் இன்று மாலை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட வழக்கறிஞர் கோவிந்தராஜுலு அவர்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 4வது முறையாக வெற்றி பெற்றார். இதில் அவர் மொத்தம் 257 வாக்குகள் பெற்றிருந்தார். 100 ஆண்டு கால வரலாற்றில் தொடர்ந்து 4 முறை ஒருவரை தேர்ந்தெடுக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இதன் மூலம் வழக்கறிஞர் கோவிந்தராஜுலு அவர்கள் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இதேபோல் தேர்தலில் மற்ற பதவிகளுக்கு போட்டியிட்டவர்களில் சங்கத்தின் துணைத் தலைவர்களாக வழக்கறிஞர் குணசேகரன் மற்றும் ஆகியோர் வெற்றி பெற்றனர். சங்கத்தின் செயலாளராக வழக்கறிஞர் லோகேஷ்குமார், துணை செயலாளராக தனசேகரன் மற்றும் நூலகராக வேல்முருகன் ஆகியோரும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த தேர்தல் முடிவுகளை அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகளுக்கு சக வழக்கறிஞர்கள் பலர் சால்வை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.